பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 94ஆம் சங்கீதத்தினுடைய 18ஆம் வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, நான் போய்க்கொண்டிருக்கிற பாதையிலே கர்த்தருக்குள்ளாக நான் நிற்க வேண்டும் என்று நான் நினைக்கிற பொழுது, அல்லது கர்த்தருக்காக நான் நிற்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது, அல்லது உலக பிரகாரமான காரியத்தில் ஏதாவது நான் செய்து என்னுடைய காரியத்தை நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்து நான் போராடுகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, என் கால் அந்த இடத்துல சறுக்குகிறதுன்னு நான் சொல்லும்போது, ஆண்டவரே இந்த இடத்துல என்னால் நிற்க முடியவில்லை, இந்த இடத்துல உம்முடைய கிரியைகளை நான் காண முடியவில்லை, இந்த இந்த போராட்டங்களை நான் தாங்க முடியவில்லை, இந்த சூழ்நிலைகளை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, இந்த காரியத்தை என்னால் மேற்கொண்டு அடுத்த கட்ட காரியங்களுக்குள்ளாக போக முடியவில்லை என்று சொல்லி நான் கதறுகிற பொழுது, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. அப்போ அந்த இடத்துல இந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது, உமது கிருபை என்னை தாங்குகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எத்தனையோ நேரங்களில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது, ஆண்டவரே இந்த பாதையின் வழியாக நான் கடந்து போகிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது, இந்த பாதையில் என்னால் போக முடியலை, என் கால் இடறுகிறது, தேவனுக்குள்ளாக நான் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது என் கால் இடறுகிறது, ஆண்டவரே இந்த காரியத்தின் வழியாக நான் கடந்து செல்லும் போது என்னால் இந்த காரியங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நான் இடரும் பொழுது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, என் தேவனுடைய கிருபை அந்த இடத்துல நான் கால் சறுக்கி விழக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகும்போது என்னை விழாதபடிக்கு அவருடைய கிருபை என்னை தாங்கி பிடிக்கிறதாக இருக்கிறது. அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமளும் கடந்து போகக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அவைகள் எல்லாவற்றிலையும் நான் இடறவே இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு இடறுதலுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணவங்க தான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாம் அந்த இடறக்கூடிய நேரத்தில் எல்லாமே, ஐயோ இந்த பாதையின் வழியாக நான் போகும்போது என்ன நடந்துருமோ, இந்த பாதையின் வழியாக நான் போகிறேனே, போகும்போது ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி சில நேரங்களில் சில காரியங்களை குறித்த பயம் உண்டாகும். சில காரியங்களை யோசித்து பார்க்கும்போது, ஐயோ இந்த காரியங்களில் எப்படி என்ன மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு நிலைமையில் நாம் நின்றுவோம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, என் கால் இடறுகிறது, என் கால் சறுக்குகிறதுன்னு நான் சொல்லும்போது ஆண்டவருடைய கிருபை அந்த இடத்துல என்னை தாக்கி பிடிக்கும். மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், இந்த சூழ்நிலையை கண்டு இடராத, இந்த காரியத்தை கண்டு இடராத, இந்த காரியங்கள் உன்னை தடுமாற பண்ணுகிறதுன்னு சொல்லி நீ நினைக்க வேண்டாம், ஏன்னா உன் தகப்பன் நான் உன்னோட இருக்கிறேன். ஆண்டவர் வந்து நிற்பார் நம்ம இடத்துல. ஆண்டவருடைய கிருபை அப்படியே நம்ம தாங்கி பிடித்து கொள்ளும். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கிறீங்க? நீங்கள் கடந்து போன பாதையில் எவ்வளவோ சூழ்நிலைமைகளை கடந்துருக்கிறீங்க, எவ்வளவோ காரியத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அதில் எல்லாம் பார்க்கும்போது உங்களை எத்தனையோ இடங்களில் இடற பண்ணுகிற கிரியைகள் எவ்வளவோ உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா, என் கால் இடறுகிறது ஆண்டவரே, என் கால் சறுக்குகிறது ஆண்டவரே, அப்பா இந்த பாதையின் வழியாக என்னால் போக முடியலை, இந்த வேதனையை என்னால் தாங்க முடியலை, இந்த போராட்டத்தை என்னால் தாங்க முடியலைன்னு சொல்லும்போது ஆண்டவர் எவ்வளவு நாள் தன்னுடைய வார்த்தையினாலும் தம்முடைய கிருபையினாலும் நம்மை தேற்றி இருக்கிறார். இன்றைக்கும் நிற்க போனால், இன்றைக்கும் நம்ம கடந்து வந்த போராட்டங்களை எத்தனையோ சூழ்நிலைமைகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அத்தனை சூழ்நிலைகளையும் இன்றைக்கும் நம்ம தாங்கி நிற்கிறது ஆண்டவருடைய கிருபை. இன்றைக்கும் நம்ம எத்தனையோ நேரங்களில் இடறோம். ஆண்டவரே போகிற சூழ்நிலைகள், நம்ம போகிற பாதைகளில் என்ன நடக்குங்கிறது இன்றைக்கி நிரந்தரம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ போகும்போது ஆண்டவரே இந்த பாதை எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது, இந்த சூழ்நிலை எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது, ஒரு பயமும் பதட்டமும் நிறைந்த ஒரு சூழ்நிலைமை. எத்தனையோ இடங்களில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண போகும்போது அவங்க ரிசல்ட் கொடுக்கறதுக்குள்ளே நமக்குள்ளே வரும் பாருங்க ஒரு பெரிய பதட்டமும் போராட்டமும். நார்மலாக வந்துருமா, இல்லை எதுவும் சொல்லிடுவாங்களோ, இல்லை என்னவோ அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்போது, இல்லை எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்னு ஒரு ரிசல்ட் வரும்போது இருதயத்தில் உண்டாகிற ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அளவே கிடையாது. அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்ம எத்தனை நேரங்களில் ஆண்டவர் நம்மை தாங்கியிருக்கு. ஒரு தேவைகள் மத்தியில் நம்ம போராடும் போது, இந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு கிருபையாய் நம் தேவைகளை சந்தித்தார். ஐயோ இந்த சூழ்நிலைகளை நாங்கள் எப்படி கடக்க போகிறோம், இந்த போராட்டத்தை நம்ம எப்படி தாண்ட போகிறோம், இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நான் எப்படி கடந்து வரப்போகிறேன்னு சொல்லி நினச்ச அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மை தேற்றினார் அல்லவா, ஆண்டவர் நம்மை வழி நடத்தினார் அல்லவா.
அதுதாங்க ஆண்டவருடைய கிருபை. இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே, என் கால் இடறுச்சின்னும் பொழுதெல்லாம், நான் எதை நினச்சி கலங்கி இருக்கும் போதெல்லாம் உங்கள் வார்த்தையை கொடுத்தீங்க, உங்கள் வல்லமையை கொடுத்தீங்க, உங்கள் கிருபையினால் என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சி இன்னைக்கு வரைக்கும் உம்முடைய சமூகத்தில் நிற்க எனக்கு செய்த கிருபைக்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, என் கால் சறுக்குகிறது, என் கால் இடறுகிறதுன்னு சொல்லி நான் கதறி அழுத எத்தனையோ நேரங்கள் எல்லாம் உங்கள் கரம் எங்கள் கூட இருந்து வழிநடத்திருக்கிறது. எங்களை நான் உன்னோடு கூட இருக்கிற மகனேன்னு சொல்லி உங்கள் கிருபையினால என்னை தாங்கி இருக்கிறீங்க. எத்தனையோ பலவீனங்களில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கி இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி எத்தனையோ நேரங்களில் எவ்வளவோ போராட்டங்களை நான் கடந்து போகும்போதெல்லாம் என்னோடு கூட வந்தீங்களா ஆண்டவரே. அதை ஒரு விஷயம் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் கிருபை மட்டுமா எங்களை தாங்கி நடத்தி இருக்கிற, இனிமேலும் என் பரலோகத்தின் தேவன் எங்களை நடத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இடறினாலும் விழப்போவதில்லை, ஏனென்றால் என் தகப்பனுடைய கிருபை எங்களை தாங்கி பிடிக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாச அறிக்கை இடுகிறோம். கர்த்தர் அதை எங்கள் வாழ்க்கையில் வாய்க்க செய்து மகிழ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.